நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். glory. ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆமென். இந்த அதிகாரத்தை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானித்திருக்கிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ இருக்கிற நாட்களிலே பெண்கள் அதிகமாய் கரைப்படுவதும், பெண்கள் ஏமாற்றப்படுவதும், பெண்களுடைய பாதுகாப்பு இழந்து போய், பெண்கள் ஆதரவற்றவர்களாய், திக்கற்றவர்களாய், கணவனால் கைவிடப்பட்டவர்களாய், திருமணமாகி அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய், அடிமைத்தனத்தில் சிக்கி தன் வாழ்க்கையை இழந்து போனவர்களாய், இல்லைன்னா பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லாதபடி அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிற சூழ்நிலைக்கு போவதும், தன் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமையாமல் ஒரு பெண் திருமணமாகி அவருடைய வாழ்க்கையை மற்ற பெண்கள் திருடுவதும் அபகரிப்பதும், glory. இப்படிப்பட்டதான காரியங்கள். தன் மனைவி இருக்கும்போது பல பெண்களோடு கூட தொடர்பு வைத்துக்கொண்டு விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் செய்கிறதையும், அல்லேலூயா. இப்படி பல விதங்களிலே பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. தாயின் கருவிலிருந்து வெளிவந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நம்மை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. glory. ஆனால் தேவன் நமக்கு தந்த வார்த்தைகள், தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோமா? ஏன் சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போதே ஏன் பிள்ளைகள் தன் சரீரத்தை ஏன் தீட்டுப்படுத்துகிறாங்க, ஏன் தவறு செய்கிறாங்க, ஏன் கற்பை எழுந்து போவது? காரணம் என்ன? தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளே நாம் அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினால்தான். அல்லேலூயா. மாம்சம் மேற்கொண்டு இப்படிப்பட்டதான ஒரு விபரீதத்தில் பிசாசானவன் கொண்டு போய் தள்ளுகிறான். அல்லேலூயா. ஒரு பெண்ணுனாலே அவளுக்கு இன்னொரு பெயர் மரணம் கூட சொல்லலாம். அவளுக்கென்றவே அவள் வாழ முடியாது. நான் எனக்குன்னு சாப்பிட்றேன், எனக்குன்னு அவள் எதுவுமே ஒன்றுமே அவள் அனுபவிக்க முடியாது. ஒரு பெண்ணுனாலே மற்றவர்களுக்காக தன்னை அது திருப்திப்படுத்தும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அல்லேலூயா. நான் மற்றவங்களுக்கு தான் படைக்கப்பட்டவள். நான் எனக்குன்னு நான் வாழ்றதுக்கு இல்லை. அல்லேலூயா. மற்றவளுக்கு என்ன நான் தியாகம் பண்ணணும். இதில் சமைக்கிறதுல, உழைக்கிறதுல, பாதுகாக்கிறதுல, கவனிக்கிறதுல எல்லாமே ஏதாவது ஒன்று திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைவாக்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இல்லை, ஆதியிலிருந்து ஏன் பெண்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அறியாமை தான். அல்லேலூயா. பலவீனம் தான். நாம் யார் என்பது உணராமல் இருப்பதற்கு தான். பிசாசு glory. சாத்தான் யார் என்று தெரியாமல் இருப்பதான். தேவன் காட்டி கொடுத்தாலும் அது விசுவாசிக்காமல், தேவன் கட்டளை கொடுத்தாலும் அது கீழ்ப்படியாமல், தன் மாம்சம் எதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறதோ அப்படி போகும்போது நம் சிந்தை எப்படிலாம் glory நினைக்கிறதோ, ஒப்பு கொடுக்கிறதோ அதுக்கெல்லாம் நாம் பணிந்து போகிறதுனால சின்ன பிள்ளைகளிலிருந்து glory அது கிழவி ஆனாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. ஒரு பெண் என்றாலே தன் சரீரம் சேதப்படுவதும், தன் சரீரம் தீட்டுப்படுத்துவதும், தன் சரீரம் கற்பை இழந்து போனவர்களால் glory ஒன்று glory எல்லாவற்றையும் இழந்து அவள் தனிமரமாய் தவிக்கணும், அழணும், ஒன்றுமில்லாமல் அவள் நாசமாய் போகணும், நிர்மூலமாகணும், அவள் நித்தம் கண்ணீரோடு கூட இதுதான் பிசாசனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆனால் ஏவாள் இதை உணராமல் தன் வாழ்க்கையில அவன் ஏதோ தன் சுய கற்பனையில ஏதோ அவன் நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்றான். இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்பனை என்பது எல்லாருக்கும் கற்பனை இருக்கும். இப்படி இருக்கும், என் திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும், எனக்கு வரப்போகிற கணவர் இப்படி இருப்பாரு, என் வாழ்க்கை நான் இப்படிலாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, என் குடும்பம் அப்படின்னு ஏதோ கற்பனைலாம் எல்லா பெண்களும் இருக்கிறாங்க தான். ஆனால் பிதாவினுடைய கற்பனை என்னன்னு நமக்கு தெரியுமா? அல்லேலூயா. glory. இன்றைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக பொல்லாத பிசாசு ஏன் இப்படி ஏவாள இப்படி அழிச்சான்? ஏன் ஏவாளுடைய வாழ்க்கை, ஏன் ஏவாளை அவன் தெரிந்து கொண்டான்? அல்லேலூயா. ஏவாளை ஏன் அவன் தன் கருவியை அவன் பயன்படுத்தி கொண்டான்? glory. ஏன் ஏவாளுக்கு இவன் சாத்தான் என தெரியாமல் போனது? இன்றைக்கு கூட யார் சாத்தான் என தெரியாம தானே இன்றைக்கு எல்லாமே எல்லாம் நிறைய glory பிசாசனுடைய கிரிகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா.
என் பெண்கள் என்ன ஏமாளிகளா? தேவன் ஏவாளுக்கு அறிவை கொடுக்கலையா? ஞானத்தை கொடுக்கலையா? போதிக்கலையா? அல்லேலூயா. அவதான் தன் வாயினாலே முதலாவது ஆமென் க்ளோரி தேவன் தமக்கு சொன்ன கட்டளைகளை வாயை திறந்து சொல்லுகிறான். ஆதாம் சொல்லல. ஆமென் க்ளோரி. அங்கே அவன் என்ன சொல்றா? தோட்டத்துல ஆமென் க்ளோரி அவன் சர்ப்பம் வந்து கேட்கும் போது அங்க அவ சொல்றாள் 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அல்லேலூயா. தெளிவா ஆமென் க்ளோரி எல்லாம் வச்சு டீட்டெயிலா ஆமென் சர்ப்பத்துக்கு சொல்லிட்டா. அல்லேலூயா. அவளுடைய பலவீனம் ஆமென் அவளுடைய பலவீனம் என்னதான் ஞானமுள்ள தைரியசாலியா திறமசாலியா என்னதான் ஆமென் க்ளோரி ஞானமுள்ள பிள்ளைகளா தைரியமானவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பலவீனம்னு ஒன்று இருக்கும், வீக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமே காட்டி கொடுத்து இன்றைக்கு காலமெல்லாம் அழுது கொண்டிருப்பது காரணம் என்ன? இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, எனக்கு வந்த கணவர் நல்லவர், நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன், என் வீடு பங்களா சொத்து சுகம் எல்லாம் எனக்கு ஒரு குறையில்லாம பார்த்துக்கிறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஆமென் க்ளோரி பாக்கியவதி. ஆனால் ஆமென் க்ளோரி ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு பெண்ணும் உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்காங்க, சில வெளியில அழுது கொண்டிருக்காங்க, சில பேர் எல்லாவது இழந்து போய் நியாயம் கிடைக்குமான்னு தவித்து கொண்டிருக்கிறாங்க, சில பேர் யார்கிட்ட முறையிடுவேன் சொல்லி கொண்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், தேவனுடைய கட்டளை ஏவாள் அறிந்திருந்தும் எப்படி அவன் தன்னை இழந்து போனாள். அல்லேலூயா க்ளோரி. இந்த சர்ப்பம் யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெரியாமல் இருக்கிறோம். சர்ப்பம் யாரு? எதுக்காக அந்த சர்ப்பம் என்கிட்ட வந்து பேசுனா? இந்த சர்ப்பம் எதுக்காக என்கிட்ட இப்படி பேசி என்னை மயக்கினா? ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், அது நாசமா போச்சு, எப்படி நம்ம இப்படி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது பின்னாடி உட்காந்து யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏதோ போய் ஏதோ ஏமாந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இல்லை, ஏமாந்து போனவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்ப அவ உட்காந்து ஏவாள் அதுக்கப்புறமா சாபத்தை பெற்று வெளியே தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாலும் நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க ஆமென் க்ளோரி ஆதாமும் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல கர்த்தரிடத்துல எப்படி சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை மறைத்து அநேக ஊழியக்காரிகள் ஆதாமும் ஏவாளையும் ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாம்சத்துல ஆமென் க்ளோரி எப்படிலாம் மாம்ச இச்சையிலும் ஆசைகளிலும் எப்படி வாழலாம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல மட்டும்தான் அவங்களுக்கு பாயிண்ட். அல்லேலூயா. ஆனா ஏவாள் ஏன் தான் இழந்தா? அவளால இன்னைக்கு பெண்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாம கற்பை இழந்து போகிற, எங்க போனாலும் ஒரு பாதுகாப்பு இல்லை. க்ளோரி. இன்றைக்கு எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை குறித்து யாருக்காவது கவலை இருக்குதா? அல்லேலூயா. போதிக்கிறீங்களே ஊழியக்காரர்கள், போதிக்கிறீங்களே ஆண்டுடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லணுமே. நன்மை தீமை இரண்டுமே இருக்குது. தேவன் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போகக்கூடாது. எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் க்ளோரி 2 வயசு குழந்தையிலிருந்து பெண் பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு அதை சீரழித்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத காமுகன்களிலிருந்து காம வெறி பிடித்த பொல்லாத மிருகத்தினுடைய பிடியிலிருந்து க்ளோரி என்று நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோமா? அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஜெபிக்கிறோமா? சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கற்பை அழித்து சீரழித்து ஏமாற்றி மிட்டாய் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து எத்தனை விதத்துல கற்பழித்து போடுகிறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம, சகோதரிகளாக இருக்கிற நாம நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோம். நம்ம வீட்டுக்காக முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தேசத்துல அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெண்ணு தானே. அல்லேலூயா க்ளோரி. அவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சீரழிக்கிற அந்த சர்ப்பம் யாரு? க்ளோரி. அவன் யார் என்பதை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டு அடுத்து வரப்போகிற பகுதிகளை சகோதரிகள் நீங்கள் பார்த்து அல்லேலூயா கர்த்தரிடத்துல கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு பெண்களும் நாம் யார் என்று உணர்ந்து கொண்டவர்களா நமது உரிமையை, எனக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உரிமையை இந்த நாளிலே நாம் உரிமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இதை கேட்பீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சுகபோகமாய் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே
ஆமென் க்ளோரி. நிச்சயம் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வரும். ஏனால் சாத்தான் எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்துல வரும், யார் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்று தெரியாது. அல்லேலூயா. அவன் விழித்து கொண்டவர்களாய் அல்லேலூயா நாம் இருப்போமானால் என்றைக்கு வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளுகிற தேவ அபிஷேகத்தையும் தேவ பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே சர்வம் ஆமென் யார் என்பதை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சர்வம்னா என்ன? சர்வம்னா தெரியாதா? பாம்பு அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. இந்த சர்வம் ஆமென் க்ளோரி இது யாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அல்லேலூயா. இது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் இந்த சர்ப்பமானது ஆமென் க்ளோரி ஆமென் தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த தந்திரம் அப்படின்னாலே அவன் ஒன்று ஜெயிக்கிறவனா இருப்பான், இல்லைன்னா அழிக்கிறவனா இருப்பான். தந்திரம் மட்டும் இருந்தா ஏமாத்திடலாம். அல்லேலூயா. யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். இவன் யார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல நாம் பார்க்க போகிறோம். ஆமென். 28வது அதிகாரம் 12வது வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகபட்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடி கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். அல்லேலூயா. அக்னி மயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலே ஆமென் க்ளோரி தேவனுடைய பர்வதம் பரலோகத்திலே ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் பிரதான தூதனாய் ஆமென் இந்த லூசிபர் இருந்தான். இவனுடைய பொறுப்பு தேவனாகிய கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஆமென் தேவ தூதர்கள் எல்லாரையும் ஆமென் பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனை ஆராதிக்கும்படி ஆமென் க்ளோரி இவனுடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அக்னிமயமான கற்களின் நடுவிலே உள்ள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்த அல்லேலூயா. அங்கு அவன் என்ன பண்ணான்? அந்த தேவனுடைய பரலோகத்துல அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவன் செய்த காரியம் என்ன? அல்லேலூயா. அவன் ஏசாயா 14வது அதிகாரம், ஏசாயா 14வது அதிகாரம் வாசிக்கிறேன். 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஆமென். நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். அவனுடைய தலகனம், அவனுடைய பெருமை, அவனுடைய அகந்தை, ஆணவம், கர்வம். அல்லேலூயா. இவனை தேவனாகிய கர்த்தர் மகிமையினாலே ஆமென் அவன் உண்டாக்கினாரே. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. தேவனுடைய சிங்காசனத்தை அவன் பார்த்து இச்சித்தான். நான் இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டா என்ன? ஆண்டவருக்கு எனக்கு என்ன குறை? அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. ஆமென். நிச்சயம் ஆமென் தேவனை போல தேவனுடைய இடத்தை நான் பிடிக்கணும். அதுதான் அவனுடைய திட்டம். அல்லேலூயா. இவன் தேவ தூதனாய் தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆமென் க்ளோரி கேருபாய் இவனை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் இவனுடைய எண்ணமோ அவன் இருதயத்திலே
தேவனுடைய சிங்காசனத்தை அவன் இச்சித்தான். அவன் இச்சித்த மாத்திரத்திலே அவன் தேவனாகிய கர்த்தர் அவர் தள்ளி போட்டார். ஹல்லேலூயா. அகாதமான பாதாளத்திலே ஆமென் க்ளோரி தள்ளிண்டு போனாயே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சாத்தானாய் அவன் விழுந்து போனான். தேவனாகிய கர்த்தர் அவனை சபித்தார். தன் மகிமையை இழந்தவனாய் சாத்தானாய் ஆமென் க்ளோரி அவன் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். க்ளோரி லூசிபர் என்பது தேவனுடைய பிரதான தூதன். தன் மகிமையை அவன் இழந்து போனான். இப்ப பரலோகத்துல இருந்த அந்த தேவ தூதனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நம்ம சகோதரிகள், இனி பிறக்க போகிற பெண் குழந்தைகள் ஆமென் க்ளோரி யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவங்க தேவனுடைய சத்தியத்தை அறியாததுனால ஆமென் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஆமென் க்ளோரி சின்ன சின்ன ஆசை வார்த்தைகளை கேட்டு அற்பமாய் தன் சரீரத்தை ஆமென் க்ளோரி எழுந்து போய் பாதுகாப்பு இல்லாம பரிசுத்தம் இல்லாம அவன் கெடுத்துக் கொள்கிறதாலே பிற்காலத்துல தேவன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அமைத்து கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் வாழ முடியாமல் நிந்தையும் அவமானம் சுமப்பதற்கு காரணம் என்ன? அவன் தான் இந்த லூசிபராய் இருந்தவன். அவன் சபிக்கப்பட்டவனாய் சாத்தானாய் அவன் தன் பெருமையினாலே அவன் விழுந்து போனான். இவன் எப்படிப்பட்ட காரியத்தை அவன் அடுத்து அவன் செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இவன் சாத்தானாய் அவன் மாறி போனான், சபிக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. க்ளோரி. நான் என்ற ஆமென் க்ளோரி இடத்துக்கு, நான் என்ற அதிகாரமுடையவர் ஆமென் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். நான் வானத்துக்கு ஏறுவேன். அவனுடைய பெருமை, அவனுடைய அகந்தை ஆமென் க்ளோரி விழுது அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அல்லேலூயா. க்ளோரி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே நான் என்ற அதிகாரமுடையவர். அல்லேலூயா. க்ளோரி. அப்படி இப்ப அங்க பரலோகத்துல எப்படிப்பட்ட ஒரு மேன்மையோடு கூட இருந்தவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அப்ப நான் இருந்த இடத்துல மனுஷன் வரக்கூடாது, ஏவாள் வரக்கூடாது. அல்லேலூயா. அவள் வரக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது, தன்னுடைய மகிமையை அவள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவள் பரலோகத்துக்கு வரக்கூடாது. ஒரு பெண்ணானவள் பரலோகத்துக்குள்ள உள்ள நுழைய முடியாது. அவள் ஒரு மாம்ச இச்சையை உண்டு பண்ணுகிறவளா, ஆசையை தீர்க்கிறவளாய் அவருடைய வாழ்க்கையை அழித்து நாசப்படுத்தி சின்ன பின்னமாய் காலமெல்லாம் அழிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆமென். இந்த சாத்தானாய் மாறி போனவன் அல்லேலூயா இங்க என்ன செய்யறான்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உள்ளே நுழைந்து அல்லேலூயா ஆமென் ஏவாளோடு கூட அவன் பேசுகிறான். முதலாவது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்ப அவனுடைய அந்த மிருகத்துடைய எல்லா மிருகங்களுக்கும் ஆமென் எல்லா மிருகங்களும் தான் தேவனாகிய கர்த்தர் அங்க சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஆமென் க்ளோரி ஆமென் இதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்தது? தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சர்ப்பம் என்கிற மிருகம். ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இவனுக்கு வந்து மிகவும் பார்ப்பதற்கு அழகானவனாய் பலசாலியாய் ஆமென் க்ளோரி அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. க்ளோரி. ஆமென் க்ளோரி. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த விழுந்து போன இந்த சாத்தானாய் மாறி போனவன் ஆமென் யோசிக்கிறான். தேவனாகிய கர்த்தர் ஆமென் மண்ணினாலே எடுத்து ஆமென் க்ளோரி தோட்டத்தை தேவனாகிய கர்த்தர் தோட்டத்துக்குள்ளாக மனுஷனை விழுந்து போன மண்ணிலிருந்து எடுத்து ஆதாமை அவர் சிருஷ்டிக்கிறார், ஏவாளையும் அவர் சிருஷ்டிக்கிறார். இவன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய மகிமையை ஆமென் க்ளோரி இவள் 2 பேரும் பெற்றுக்கொள்ள ஆமென் போகிறார்கள். தேவனுடைய தோட்டத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்கள் மகிமையின் சாயலெல்லாம் அழிக்கணும். அல்லேலூயா. யாரை பயன்படுத்தலாம்? அல்லேலூயா. அவன் யோசிப்பான், நான் இருந்த இடத்துல அல்லேலூயா வேறு யாராவது வந்தா அவன் விடுவோமா? அல்லேலூயா. ஒரு மனைவி இருக்கும் பொழுது புருஷன் இன்னொரு மனைவியை தேடினால் அந்த மனைவியினுடைய எண்ணம் அவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெறித்தனமா இருக்கும். அல்லேலூயா. மூர்க்கமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். அல்லேலூயா. தனக்கென்று இருக்கிற இடத்தை யாரை விட்டு கொடுக்க முடியாது. அப்ப சாத்தான் என்ன திட்டம் போட்டான்? அவனுடைய சிந்தையில உருவாயிற்று.
தேவன் உண்டாக்கின இந்த தோட்டத்துக்குள்ளாங்க எல்லா மிருகங்களையும் அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. அவன் பேசி பேசி வார்த்தையினாலே அவன் எல்லா மிருகங்களும் க்ளோரி பேச முடியாது. ஆனா அந்த சர்ப்பம் பேசுகிற தன்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. அப்படி வார்த்தையினாலே பேசி 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 அப்படியே மயக்கிறதுல வல்லவன். அல்லேலூயா. அப்ப இவன் என்ன பண்ணலாம்? தன்னுடைய மகனாய், அல்லேலூயா, தனக்கென்று க்ளோரி தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய திட்டத்தை, சாத்தான் வைத்திருக்கிற ஒரு திட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள எப்படி க்ளோரி ஆதாமை ஏவாளையும் அவனுடைய வாழ்க்கை அளிக்கணும். இதை யாரை தேர்ந்தெடுக்கலாம்? ஏவாளை தேர்ந்தெடுக்கலாம். அப்ப இவனோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தனக்கென்று ஒரு பாத்திரமாய், அல்லேலூயா, தான் சொல்லுகிறதை செய்கிறவனாய், க்ளோரி தன்னுடைய திட்டத்தை கச்சிதமா நிறைவேற்றி முடிக்கிற ஒரு மிருகம் இதுக்குள்ள யார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்முடைய காரியத்தை செயல்படுத்துவதற்காக நம்ம யோசிக்கிறோம்ல, யார் அனுப்புனா க்ளோரி இது முடியும், இந்த காரியத்தை யார அனுப்புனா எப்படி இது கச்சிதமா முடிக்கலாம். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி இப்படி அவன் யோசிக்கிறான். அல்லேலூயா. அப்ப தன்னுடைய மகனாய் க்ளோரி அவன் அபிஷேகம் பண்ணணும். எப்படி அபிஷேகம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் தேவனாகிய கர்த்தர் அவனை உண்டாக்கினார். க்ளோரி. இப்ப தனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் என்ன பண்ணணும்? ஒரு பாத்திரத்தை அபிஷேகம் பண்ணணும், சுத்திகரிக்கணும். தேவன் நம்மை எப்படி சுத்திகரிக்கிறார்? அது போல அவன் அசுத்தமானதை, தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய பொல்லாத திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை பார்த்தான்? சர்ப்பத்தை பார்த்தான். இவன் தந்திரவாளி, ஞானமுள்ளவன், தந்திரசாலி. எந்த காரியத்தை கொடுத்தாலும் அவன் கச்சிதமா அவன் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. அப்ப இந்த நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய முடியாது, எனக்கு இப்ப சரீரம் இல்லை, நான் ஆவியா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு சரீரத்துக்குள்ள நான் உள்ள போகணும். அப்ப ஒரு சரீரத்துக்குள்ள நான் உள்ள போகணும்னா க்ளோரி அந்த சரீரத்தை நான் அபிஷேகிக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது என்ன? அல்லேலூயா. தேவனுடைய விசேஷித்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய விசேஷித்த ஆவியானவர் ஒரு மனிதர் மேல் தங்கி இருப்பதற்கு பெயர் தான் அபிஷேகம். அப்ப இந்த சாத்தானாய் மாறி போனவன், அல்லேலூயா, இவன் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு க்ளோரி அவன் என்ன செஞ்சான்? சர்ப்பத்தை அவன் அபிஷேகித்தான். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது என்ன? க்ளோரி ஒரு மனிதர் மேல் தங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் மேல அவருடைய ஆவி எப்பவுமே தங்கி இருக்கணும். அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தை, அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அதே குறிக்கோளா இருக்கணும். அதே காரியத்தை தன் திட்டத்தை நிறைவேற்ற குறிக்கோளாய் எப்பவுமே அந்த பாயிண்ட்லயே இருக்கணும். அல்லேலூயா. அதே சிந்தையில இருக்கணும், ஒரே ஆவியோட இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அவனுடைய அபிஷேகத்தை, அந்த சர்ப்பத்தை முழுவதும் தன்னுடைய ஆவியினாலே அவன் நிரப்பினான். அல்லேலூயா. அவன் சரீரம் முழுவதும் அபிஷேகித்தான். அல்லேலூயா. அப்ப அந்த சாத்தான் என்ன செஞ்சா? க்ளோரி சர்ப்பத்தினுடைய உள்ள அவனுடைய ஆவி உள்ளே புகுந்தது. அப்ப இந்த ஆவி என்ன ஆவி? லூசிபராய் இருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் இருந்தவன் தள்ளப்பட்ட போன பிறகு சாத்தான். அல்லேலூயா. க்ளோரி. இதுதான் லூசிபருடைய ஆவி, லூசிபரின் ஆவி, லூசிபரின் ஆவின்னு சொல்றோம். அப்ப அவன் உள்ள வந்து சர்ப்பத்துக்குள்ள அவனுடைய ஆவி உள்ளே நுழைந்தது. அல்லேலூயா. அவன் உள்ளே நுழைந்தது சரீரம் சர்ப்பம், ஆனா உள்ளே நுழைந்தது ஆவி. அந்த சர்ப்பத்தினுடைய முழுவதும் முச்சம் தலைமது உள்ளங்கால் வரைக்கும் அவனுடைய ஆவியினால நிரப்பி அபிஷேகம் பண்ணினவனாய், அல்லேலூயா, சாத்தானுடைய மகனாய் அவன் தெரிந்தெடுத்தான். சாத்தானுடைய மகனாய் அவன் என்னுடைய மகன் என்று சொல்லி அவன் தனக்கென்று சர்ப்பத்தை அபிஷேகித்து கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய பணிகளை அவன் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவன் தனக்கென்று சர்ப்பத்தை மகனாய் அவன் தெரிந்து கொண்டான், அபிஷேகித்தான். அல்லேலூயா. இதை தவிர வேற எதையும் அவன் எதையும் செய்ய முடியாது.
ஆமே சர்பத்தை, இந்த சாத்தானுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற மகனாய் சர்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா, க்ளோரி. அப்ப சர்பத்துக்குள்ள இது எல்லா தோட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லா சகல காட்டு ஜீவன்களை போல இதுவும் ஒரு மிருகமாய், ஹல்லேலூயா, இது மிருகம்னா எல்லா மிருகங்களை போல இதுவும் அமேன் இவனும் அமேன் க்ளோரி அமேன் இருந்ததுதான். ஆனால் இவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்தது? தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஹல்லேலூயா. இதை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அமேன் அபிஷேகித்தான், சர்பத்தை அபிஷேகித்தான். அபிஷேகம் பண்ணினவன் யாரு? ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் இருந்தவன் லூசிபர். ஹல்லேலூயா. அமேன் அவன் அந்த லூசிபர் என்ன பண்ணா? அவன் சாத்தானாய் மாறின பிறகு அவனுடைய ஆவி சர்ப்பத்துக்குள்ளாகுள்ள நுழைந்தது. அமீன். அவனுடைய ஆவி உள்ளே நுழைந்தவுடன் சர்ப்பம் அமீன் க்ளோரி யாருடைய மகனாய் அவன் மாற்றப்பட்டான்? அல்லேலூயா, சாத்தானுடைய மகனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா, க்ளோரி அமீன் க்ளோரி. சர்ப்பம் தானா வந்து அவனா திட்டமிட்டு இதெல்லாம் செய்யல, அவனா திட்டமிட்டு வந்து அவன் காரியத்தை அவன் கேட்கல, அமீன் தேவனுடைய நோக்கத்தை அவன் தெரிந்து கொள்ளல. அமீன் உள்ள இருக்கிற தந்திரமாய் உள்ளே நுழைந்த அமீன் க்ளோரி சாத்தானுடைய ஆவி அமீன் சர்ப்பத்துக்குள்ளாக உள்ளே நுழைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி. யார் அபிஷேகித்தான்? ஹல்லேலூயா, சர்ப்பத்தை. இந்த நாளிலே சர்ப்பம் என்கிறதான மிருகத்தை ஹல்லேலூயா அபிஷேகித்தவன் யார்? ஆமென், க்ளோரி. பரலோக ஏதேனில இருந்த ஹல்லேலூயா, பரலோக ஏதேனில இருந்த ஆமென் ஏதேன் தோட்டத்துல சர்ப்பமா இது பாம்பா அப்படிலாம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, ஆமென் க்ளோரி, எதற்காக இதை ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆமென் சின்ன பிள்ளைகளுக்கு உங்க வீட்டுல உங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென் க்ளோரி. இது தோட்டத்தில் இருந்த சர்ப்பம் என்ன, சர்ப்பம் ஏன் இப்படி செய்தது, இதை சொல்ல 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 அவன் கண்கள் திறக்கப்படட்டும். அன்றைக்கு ஏவாளுடைய கண்களை அவன் திறந்தான். இன்றைக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சர்ப்பத்துக்குள்ள நுழைந்தது யாருடைய ஆவி? அல்லேலூயா, பரம ஏதேனில இருந்தவன் லூசிபர். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு ரோதமாய் அவன் பெருமை கொண்டபடினாலே அவன் விழுந்து போனவன், தள்ளப்பட்டவன் சாத்தான். அவன் சாத்தானுடைய ஆவி சர்ப்பத்துக்குள்ளாக உள்ளே நுழைந்து அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆமென் க்ளோரி சர்ப்பத்தை அவன் அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. சாத்தானுடைய மகனாய் சர்ப்பம் ஆமென் மாறி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் சகோதரிகளும் ஆண்டவரே தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. தன்னுடைய ஆமென் க்ளோரி தன்னுடைய பலவீனத்தை ஆமென் நாம் யார் என்பதை உணராதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு, ஆமென் பிசாசு சாத்தான் என்பவன் யார் என்று அறியாதபடி, சத்தியத்தை அறியாதபடிக்கு, தேவனுடைய கட்டளையை இன்னதென்று தெரிந்து கொள்ளாதபடிக்கு, அர்ப்பணிக்காதபடி, ஆமென் உம்மோடு கூட ஒப்புரவாகாதபடி, கீழ்ப்படியாதபடி இருக்கிறவன் தன் சுய சிந்தையில, தன் சுய மாம்சத்துல, ஆமென் சுய அறிவில போய் ஆண்டவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு, சத்தியத்தை அறிந்து அதன்படி இந்த உலகத்திலே தன்னை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் கரைப்படாதபடி தன் கற்பை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த வேலையை சாத்தானுடைய திட்டத்துக்கு தன்னை எழுந்து போனவர்களாய் மாறிவிடாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த பலவீனத்திலும் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் உடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. ஒவ்வொரு சகோதரிகளுடைய கண்களை திறப்பீராக. ஆண்டவரே சர்ப்பம் என்பவன் யார் என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்வார்களாக. அவனுடைய திட்டம் என்ன என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே ஒரு சின்ன விஷயத்திலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு தந்திரத்திலும் ஐயா ஆண்டவர் சர்ப்பத்தினுடைய தந்திரத்தில் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உடைய சத்தியத்தின் மூலமாய் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும்
எங்களுக்கும் கர்த்தர் நீர் உடைய வார்த்தை நீர் அக்னிமயமானவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பூமியிலே சர்ப்பத்தினாலே சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கதறுகிறவர்களாய் வேதனையோடு கூட ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரருடைய கண்கள் இந்த நாளிலே திறக்கப்படுவதாக. சிறு பிள்ளைகள் போது ஆண்டவரே வயதானவர்கள் வருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இனி ஒருவரும் ஏமாந்து போய்விடாதபடிக்கு, சர்ப்பத்தினுடைய தந்திரத்துக்கு ஏமாந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நீ தோட்டத்தில் கொடுத்த கட்டளைகள் இன்னதென்று உணர்ந்து ஆண்டவரே தன்னை பாதுகாக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. சர்ப்பத்தை எப்படி அந்த சாத்தான் அபிஷேகித்தானோ, அவனுடைய ஆவியை ஆண்டவரே ஊற்றினானோ, அவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த தோட்டத்துக்குள்ளாக அவன் எப்படி தந்திரமாய் சர்ப்பத்துக்குள்ளாக உள்ளே நுழைந்தானோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே இந்த சர்ப்பம் யார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே ஞானமாய் ஆண்டவரே தன்னை பாதுகாக்கிறவர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இந்த நாளிலே, உம்முடைய கிருபை பெற்றவர்களா இந்த நாளிலே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பீராக. ஒவ்வொரு சகோதரிகளுக்கு மீதும் உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. கண்கள் திறக்கப்படுவதாக. தகப்பனே சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. தவறான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, இடம் கொடுக்காதபடிக்கு சத்தியத்தின் மூலம் ஆண்டவரே எத்தனையோ தவறான உபதேசத்தின் மூலமாய் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் செய்கிற எல்லா கிரியைகளும் வார்த்தைகளும் இந்த நாளிலே முறிந்து போவதாக. ஆண்டவர் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அப்பாவியாய் ஆண்டவரே தேவனே தன்னை எழுந்து போகாதபடி சத்தியத்துக்கு கீழ்ப்படித்தவர்களா அந்த தேவனாகிய கர்த்தருடைய கண்களை திறக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அப்படி செய்து விட்டபடினா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சர்ப்பம் ஆமேன் என்பவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆமேன். சர்ப்பத்தை சாத்தான் அபிஷேகம் பண்ணினான். தனக்கென்று அவன் மகனாய் அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.